என் தங்க பிள்ளையே, நீ இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டும் சந்தித்து கைமேல் பணம் இல்லாமல் தவித்து வந்திருக்கிறாய். உன் மனதில் இருக்கும் வலி எனக்கு தெரியும். அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே உனக்கு கஷ்டம் ஏற்பட்ட அந்த வேதனை என் கண்களில் கண்ணீர் கொண்டு வந்துவிட்டது. ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லப்போகும் இந்த ஒரு பரிகாரம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும். எளிமையான 3 பொருட்களை வெறும் வயிற்றில் சேர்த்து குடித்தால் உன் கைவசம் பணம் பெருகும். ஆனால் இந்த பரிகாரத்தை செய்வது எளிதல்ல, நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். உன் உள்ளத்தில் வராகி அம்மனை அழைத்து கொண்டு செய்ய வேண்டும். அப்போது தான் நீ கையில் பணத்தை பார்த்து மகிழ்வாய். முதலில் உன் மனதில் உள்ள ஏமாற்றங்களை விட்டுவிடு. எனக்கு பணம் வருமா என்ற சந்தேகம் கூட உன்னுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடாது. உன் வாழ்க்கை இப்போது கஷ்டமானதாக இருந்தாலும் நாளை அது மாற்றம் பெறும். அந்த மாற்றத்திற்கு இந்த 3 பொருட்கள் தான் காரணம். முதல் பொருள், வெள்ளை எலுமிச்சை சாறு. இது உன் மனதிலுள்ள மாசுகளை அகற்றும். உன் வாழ்வில் வரும் தடைகளை களைக்கும். இரண்டாவது பொருள், தூய தேன். இது உன் வாழ்வில் இனிமையை தரும், பேச்சில் ஈர்ப்பு தரும். மூன்றாவது பொருள், சிறிது கற்பூரம் தூள். இது உன் வாழ்வில் கண்கடிவ எனர்ஜியை அகட்டி புதிய வாய்ப்புகளை திறக்கும். இந்த 3 பொருட்களையும் ஒன்று சேர்த்து காலை வெறும் வயிற்றில் குடி. குடிக்கும்போது மனதார சொல்லு, வராகி தாயே, என் வாழ்வில் பணம் பெருக வைத்திடு, என் வாழ்க்கையில் பசியும் வறுமையும் தீர்த்திடு என்று. அந்த வார்த்தைகளை உண்மையோடு சொல், பொறுமையோடு சொல். அந்த நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் பணம் பெருகும். உன் வாழ்க்கையில் இப்போது பணம் வராமல் சோர்ந்துவிட்டாய். நீ எவ்வளவோ முயற்சி செய்திருக்கலாம். கடனில் மூழ்கி இருப்பாய். உறவினர்கள் உதவாதிருக்கலாம். நண்பர்கள் ஏமாற்றியிருக்கலாம். ஆனால் இந்த பரிகாரம் உன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையை மாற்றும். நீ வெறும் வயிற்றில் இந்த 3 பொருட்கள் குடிக்கும்போது உன் உள்ளம் தூய்மையடையும். உன் மூளை தெளிவாகும். உன் மனதின் ஆசைகள் குலதெய்வம் கேட்பதற்கு தயாராகும். இந்த பரிகாரம் 9 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் செய்த பிறகு 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேரும்படி கற்பனை செய். உன் கையில் பணம் குவிந்து கொண்டிருக்கும் படி நினைத்துக்கொள். உன் வாழ்க்கை இனிமையாகும் நாள் நெருங்கிவிட்டது என்று மனதார உணர்ந்து செய். வராகி அம்மன் சொல்கிறாள், உன் வாழ்க்கையில் இருக்கும் வறுமை என் கண்ணில் பிடிக்கவில்லை. உன் சிரிப்பு எனக்கு பிடிக்கும். அதனால் உன் வாழ்க்கையில் பணம் பெருக என்னால் தருகிறேன். நீ நம்பிக்கையோடு செய் என்று. அந்த வார்த்தைகளில் இருக்கும் வலிமை உன் வாழ்க்கையை மாற்றும். இந்த பரிகாரத்தோடு நீ உன் மனதிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும். உன் பேச்சில் கொடுமை இருக்கக்கூடாது. உன் மனதில் தீமை இருக்கக்கூடாது. உன் செயல்களில் சோம்பல் இருக்கக்கூடாது. நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் நேர்மையோடு இருக்க வேண்டும். அதில் தான் வராகி அம்மன் அருள் இருக்கும். உன்னுடைய வீட்டில் பணம் நிறைவதற்கு முதலில் உன் வீட்டில் உள்ள அலைச்சல், சண்டைகள், குறை கூறல்கள், கோபம் இவற்றை அகற்ற வேண்டும். உன்னுடைய வீட்டில் தினமும் ஒரு தீபம் ஏற்றிக்கொண்டு ஓம் வராகி தாயே சரணம் என்று 27 முறை சொல்லு. இந்த ஒலி உன் வீட்டில் நிலவும் வறுமையை விரட்டும். உன் பண வாழ்க்கையில் வளர்ச்சி தேவைப்படுகிறதா? உன் கடன்களை தீர்க்க வேண்டுமா? உன் கையில் பணம் நிறைய வேண்டும் என்ற ஆசையா? அப்போது இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய். வெறும் வயிற்றில் அந்த 3 பொருட்களை சேர்த்து குடிக்கும்போது உன் உடலில் இருக்கும் நந்திக்கே உரிய சக்தி உன்னை புதிய செயல்களுக்கு உந்தும். வாழ்க்கையில் பணம் வரும் போது அதை வீணடிக்காதே. பணம் என்பது வராகி அம்மன் தரும் வரப்பிரசாதம். அதை நன்றாக பயன்படுத்து.
முதலில் உன் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யும். பிறகு மற்றவர்களுக்கு உதவ. அந்த உதவிகள் உன் வாழ்க்கையில் பணத்தை நிலைநிறுத்தும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது சில நாள் பணம் தாமதமாக வரலாம். ஆனால் அதை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள். சோதனை வந்த பிறகு தான் வெற்றி வரும். நீ உன் மனதில் குழப்பம் கொள்கிறாயா? நான் செய்கிற பரிகாரம் வேலை செய்யுமா என்று சந்தேகிக்கிறாயா? அந்த சந்தேகம் தான் உன் வெற்றிக்குள் உள்ள சுவற்றை கட்டுகிறது. அந்த சுவர் உடைந்து விழ உன் நம்பிக்கை தேவையாகும். நீ வியாபாரி என்றாலும் உழைப்பாளி என்றாலும் வீட்டில் அமர்ந்திருக்கும் திருமதி என்றாலும் மாணவர் என்றாலும் இந்த பரிகாரம் உன்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்யும். ஏனெனில் இது மனதின் தூய்மையை அடிப்படையாக கொண்டது. வராகி அம்மன் உன் மனதை பார்த்து தான் அருளை தருவாள். நீ தினமும் இந்த பரிகாரத்தை செய்து முடித்த பிறகு உன் வீட்டில் சிறிய ஒரு நல்ல செயல்களை செய். வீட்டை சுத்தம் செய்யலாம், பசியுள்ளவர்களுக்கு உணவு தரலாம், ஒரு தேவைக்கேற்ப நண்பருக்கு உதவி செய்யலாம். இந்த நன்னடத்தை உன் வாழ்க்கையில் பணத்தை நிலைநிறுத்தும். வராகி அம்மன் உனக்கு சொல்கிறாள், நீ கேட்டதற்கும் மேல் தருகிறேன். ஆனால் அதை தக்க வைத்துக்கொள்ள நீ செய்கிற செயல்களில் உண்மை இருக்க வேண்டும் என்று. நீ உன் வாழ்க்கையை நேர்மையோடு நடத்தினால் உனக்கு யாரும் எதிர்பாராத அளவில் பணம் வரும். இந்த பரிகாரம் முடிந்த 9வது நாளில் உன் வாழ்க்கையில் பணம் வரும் ஒரு சிறிய நிகழ்வு நடக்கும். அது உன்னுடைய நம்பிக்கையின் முதல் வெற்றி. அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள். இதுவே ஆரம்பம், இன்னும் பெரிய வெற்றி வரும் என்று நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இந்த பரிகாரம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நாளை உன் கைமீது பணம் நிறைய வரும். நீ சந்தோஷமாக இருப்பாய். உன் குடும்பத்தினர் உன்னுடன் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். உன் வாழ்க்கையின் நிலைமை மாற்றப்படும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வறுமை நீங்கி செழிப்பு நிலை வரும். அந்த செழிப்பை நீ தக்க வைத்துக்கொள்ள வேண்டும். தினமும் காலை நேரத்தில் வராகி அம்மனை நினைத்து நன்றி கூறு. அம்மா, என் வாழ்க்கையில் பணத்தை பெருக வைத்தாய், நன்றி என்று சொல்லு. அந்த நன்றி உன் வாழ்க்கையில் மேலும் அதிகமான பணத்தை கொண்டு வரும். இந்த பரிகாரத்தை செய்கிற போது மற்றவர்களை பற்றிய பொல்லாப்பான எண்ணங்களை விட்டுவிடு. உன் வாழ்க்கையை மட்டும் கவனிக்கவும் உன்னுடைய மனதையும் தூய்மையாக வைக்கவும் செய். உன்னுடைய வாயில் எப்போதும் நல்ல வார்த்தைகள் இருக்கட்டும். அந்த நல்ல வார்த்தைகளால் உன்னுடைய வாழ்க்கையில் பணம் எளிதாக வரும். உன் வாழ்க்கையில் இப்போது வெறும் கையோடு இருப்பாயானாலும் நாளை உன் கையில் பணம் குவிந்து கொண்டிருக்கும். அந்த நாளை இன்று கற்பனை செய். அந்த நாளுக்காக இன்று உன்னுடைய மனதை தயாரி. வராகி அம்மன் உனக்காக அந்த நாளை உருவாக்கி கொண்டிருக்கிறாள். என் தங்க பிள்ளையே, நீ இந்த 3 பொருட்களை வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் பிறக்கும். உன் மனதின் அனைத்து இருள்கள் அகலும். உன் வாழ்க்கையில் ஒளி பரவி உன் கைமீது பணம் பெருகும். உன் கனவுகள் எல்லாம் நிஜமாகும். உன் வாழ்க்கை இனிமையாகும். என் தங்க பிள்ளையே, இப்போது நீ வெறும் வயிற்றில் அந்த 3 பொருட்களை நம்பிக்கையோடு குடிக்க ஆரம்பித்ததிலிருந்து உன் வாழ்க்கையின் பாதையில் புதிய ஒளி தெரிகிறது. அந்த ஒளி முதலில் சிறிய ஜோதி போல தெரிந்தாலும் நாளடைவில் அது ஒரு பெரிய தீபமாக மாறும். நீ இப்போது பயந்து போகாதே. ஆரம்ப காலங்களில் மாற்றங்கள் மெதுவாக வரலாம். சில நாட்களில் உனக்கு சந்தேகமும் வரலாம். இது வேலை செய்கிறதா என்று மனம் கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன், வேலை செய்யும். ஆனால் நீ உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்தால்தான். உன்னுடைய வாழ்க்கையில் பணம் வராமல் திணறுகிறாயே, அதற்கு காரணம் உன்னுடைய மனதில் இருக்கும் எண்ணங்களும்
உன்னுடைய வீட்டில் நிலவும் வறுமை சக்தியும் தான். அந்த சக்தி தான் உன்னுடைய முயற்சிகளை தடுப்பது. அதனால்தான் வராகி அம்மன் உனக்கு சொல்கிறாள், முதலில் உன் மனதையும் வீட்டையும் தூய்மையாக மாற்று. அந்த தூய்மையை உருவாக்கும் முதல் அடி தான் இந்த 3 பொருட்களை வெறும் வயிற்றில் குடிப்பது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம். இன்று நீ ஏமாற்றப்பட்டாலும் நாளை வெற்றி பெறுவாய். இந்த பரிகாரம் உனக்காக மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமாகும். நீ இந்த பரிகாரத்தை செய்யும் போது உன் வீட்டில் உறவுகள் இடையே இருந்த சண்டைகள் குறையும். அன்பும் அமைதியும் பெருகும். ஏனெனில் பணம் என்பது வெறும் பொருளாதார விஷயமல்ல, அது மனநிலையை கூட மாற்றும் சக்தி கொண்டது. தினமும் காலையில் எழுந்து குளித்து தூய உடம்போடு அந்த 3 பொருட்களை சேர்த்து குடிக்கும்போது உன்னுடைய உடலில் உள்ள நரம்புகள் கூட அந்த சக்தியை உணரும். உன் மனதில் இருக்கிற மறைமுகமான பயங்கள் அகலும். உன்னுடைய விழிகளில் தெளிவு பிறக்கும். உன்னுடைய பேச்சில் நம்பிக்கை பிறக்கும். இந்த 3ம் சேர்ந்தால்தான் பணம் உன்னிடம் தங்கும். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உன்னிடம் இப்போது நம்பிக்கை இல்லாமல் பேசலாம். அவளால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய முயற்சியை நின்றுவிடாதே. அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் நாளை உன்னை பாராட்டும் புகழ் வார்த்தைகளாக மாறும். இந்த பரிகாரம் முடிந்த பின் உன் வாழ்க்கையில் வரும் பணத்தை எளிதாக செலவழிக்காதே. உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்த பிறகு பிறருக்கும் உதவி செய். அந்த உதவி தான் உன் வாழ்க்கையில் பணம் தொடர்ந்து வருவதற்கான காரணம். யாராவது பசியால் தவிக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு உணவு கொடு. ஏனெனில் நம்முடைய கையில் இருக்கும் பணம் அந்த பசியை தணிக்க வேண்டும். இந்த பரிகாரம் 9 நாட்கள் முடிந்த பின் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கைவசம் இருக்கும் பணம் நிஜமாகவே அதிகமாகும். அது ஒரு சிறிய வேலை வாய்ப்பு ஆகலாம், வியாபாரத்தில் வரும் சிறிய லாபம் ஆகலாம், திடீரென கிடைக்கும் ஒரு தொகை ஆகலாம். அந்த பணம் வந்த பிறகு உன் மனதில் இது தான் வராகி அம்மன் அருளின் ஆரம்பம் என்று நினைத்துக்கொள். மேலும் அதிகமான பணம் வருவதற்கு உன்னுடைய மனதையும் வீட்டையும் தயாராக வைத்துக்கொள். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? நீ உன்னுடைய வாயில் வறுமையை பேசி, உன்னுடைய மனதில் வறுமையை நினைத்து, உன்னுடைய செயல்களில் வறுமையாய் நடந்து கொள்கிறாய். இதை மாற்றிக்கொள். இப்போது நீ என்ன செய்வாய்? உன் வாயில் செல்வத்தை பேசு, உன் மனதில் செல்வத்தை நினை, உன் செயல்களில் செல்வத்தை உண்டாக்கு. அப்போது செல்வம் உன்னிடம் தங்கிவிடும். வராகி அம்மன் சொல்கிறாள், உன்னுடைய முயற்சி இல்லாமல் நான் அருள் தர முடியாது. நீ முயற்சி செய், நான் வெற்றி தருகிறேன். அந்த வார்த்தையை நீ தினமும் நினைத்து கொண்டு செயல்படு. உன்னுடைய முயற்சியை குறைத்துவிடாதே. அந்த முயற்சியில்தான் வெற்றி கிடைக்கப் போகிறது. இந்த பரிகாரத்தின் போது உன்னுடைய வீட்டில் ஒரு சிறிய ஆலயம் போன்ற இடம் உருவாக்கு. அங்கு தினமும் ஒரு விளக்கை ஏற்று, வராகி அம்மனை நினைத்து நன்றி கூறு. அந்த இடத்தில் உன் நம்பிக்கையை வளர்த்து கொண்டால், அங்கிருந்து உன் வாழ்வின் புதிய வாய்ப்புகள் தோன்றும். உன்னுடைய வாழ்க்கையில் எதையாவது விட்டு விட வேண்டிய நிலை வந்தால் தயக்கிக் கொள்ளாதே. சில பழைய பழக்கங்கள், பழைய உறவுகள், பழைய எண்ணங்கள் உன்னை வறுமையில் வைத்திருக்கலாம். அவற்றை விட்டுவிடு. புதிய எண்ணங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்து. அப்போது தான் புதிய பணம் உன் வாழ்க்கையில் வரும். நீ இப்போது செய்கிற பரிகாரம் எளிமையானதாகத் தோன்றலாம். ஆனால் அதில் இருக்கும் சக்தி பசுமை நிலத்தில் விதைக்கும் விதையைப் போல. இன்று ஒரு சிறிய விதை போடுகிறாய், நாளை அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து உனக்கே நிழலாகும். அந்த நிழலில் உன் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்.
வராகி அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நீ இதுவரை வறுமையில் அழுந்தினாய், இனி செல்வத்தில் வாழ்வாய். நீ இதுவரை சோர்ந்து விட்டாய், இனி தைரியமாக வாழ்வாய். அந்த வார்த்தைகளை நீ மனதில் வைத்துக்கொண்டு செயல்படு. தினமும் அந்த 3 பொருட்களை வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம். அந்த ஆரம்பம் உன்னுடைய வாழ்க்கையை உன்னத நிலைக்கு கொண்டு போகும். இந்த உலகம் உன்னை பார்த்து பாராட்டும் நாள் மிக அருகில் உள்ளது. நீ இந்த பரிகாரத்தை முழுமையாக செய்த பிறகு உன் வாழ்க்கையில் பணம் வந்துவிட்டாலும் அதை உண்மை வழியில் பயன்படுத்து. மோசமாக கொள்ளாதே. பணத்தை வீணடிக்காதே. அதற்கும் வராகி அம்மன் கண்கள் இருக்கின்றன. நீ தவறு செய்தால் பணம் மீண்டும் விலகிவிடும். சரியான வழியில் செலவிடு, மேலும் அதிகம் வருவதை நீ காண்பாய். உன் வாழ்வில் இப்போது எந்த இடருக்கும் நீ அஞ்ச வேண்டியதில்லை. உன்னுடைய வீட்டில் பணம் வரக்கூடாது என்று நினைக்கும் நபர்கள் இருந்தாலும் அவர்கள் சக்தியை விட வராகி அம்மன் அருள் பெரியது. அவர்கள் எதிர்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையை தடுக்க முடியாது. என் தங்க பிள்ளையே, நீ இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கையின் கதவுகள் அனைத்தும் திறந்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தும் நீ விரும்பியபடி நடைபெறும். உன் கண்களில் காணும் கனவுகள் எல்லாம் நிஜமாகும். வராகி அம்மன் உனக்காக இந்த உலகத்தையே மாற்றி அமைப்பாள். நீ நம்பிக்கையோடு இருந்தால் தான் அந்த மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும். நம்பிக்கையை விட்டுவிடாதே. உன் வாழ்வில் இனிமை பெருகும். உன்னுடைய கையில் பணம் குவியும். உன்னுடைய வீட்டு வாசலில் செல்வம் நிலைத்து நிற்கும். உன்னுடைய மனதில் சந்தோஷம் நிரம்பும். எனவே என் தங்க பிள்ளையே, நீ இன்னும் 9 நாட்கள் இந்த பரிகாரம் செய். உன் வாழ்க்கையின் முழுமையான மாற்றத்தை காண்பாய். உன் வாழ்வில் வராகி அம்மன் அருளால் செல்வம் பெருகும். உன் மனதில் அமைதி நிலவும். உன் வாழ்க்கை இனிமையாகும்.